வெள்ளை முடி பிரச்சனையால் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்களா? முடி கொத்து கொத்தா கொட்டுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. இந்த ஒரு ஹேர் டே ஆயில் போதும் நம்மளுடைய வெள்ளை முடி பிரச்சனைக்கும் முடி கொத்து கொத்தா கொட்டுற பிரச்சனைக்கும் 100% சொல்யூஷனாக இருக்கும். இப்போ இந்த தேங்காய் எண்ணெயோட ஒரே ஒரு இலையை சேர்க்க போகிறோம். இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த ஒரு இலையை சேர்த்து நம்ம ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது நம்மளுக்கு வெள்ளை முடி பிரச்சனை போகும், முடி கொத்து கொத்தா கொட்டுறது நிற்கும், முடி கால் நுனி வரைக்கும் வளர ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, நிறைய பேர் ஹேர் ஆயில் தடவுனாலும் சரி, ஹேர் டே ஆயில் தடவுனாலும் சரி, எனக்கு சளி பிடிக்குது, என்னால் ஆயில் தடவி ஹேர் வாஷ் பண்ணால் எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இந்த ஹேர் டே ஆயில் 100% சொல்யூஷனாக இருக்குங்க. இந்த ஹேர் டே ஆயிலை அப்ளை பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த விதமான சளியும் பிடிக்காது. இதில் நம்ம ஒரு இலையை சேர்த்து ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வாங்க இந்த ஹேர் டே ஆயில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் தேங்காய் எண்ணெய் மட்டுமே எடுத்துக்கிறேங்க. இந்த தேங்காய் எண்ணெய் மட்டுமே போதும், நம்மளுடைய முடிகளுடைய எல்லா பிரச்சனைக்கும் சொல்யூஷனாக இருக்கும். நம்ம செய்ய போகிற இந்த ஹேர் டே ஆயில் நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுத்துரும். இளநரை இருக்கிறவங்க இந்த ஹேர் டே ஆயிலை 1 மாதம் தடவிட்டு வந்தீங்கன்னா போதுங்க, உங்களுடைய வெள்ளை முடி பிரச்சனை அறவே போயிடும். இப்போது நான் ஒரு 50 ml அளவு தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கிறேங்க. இந்த 50 ml தேங்காய் எண்ணெயில் சில பொருட்களை சேர்த்து நம்ம இப்போ ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இதை நம்ம ஸ்டவ் மேலே வச்சு லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் மேலே வச்சாச்சு. ஸ்டவ் ஃப்ளேமை நல்லா சிம்மில் வச்சாச்சுங்க. எண்ணெய் சூடாகட்டுங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ இதில் நம்ம ஒரு முக்கியமான வாசனைக்காகவும் நம்மளுடைய ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் இந்த ரோஸ்மெரி இலையை 1 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டீஸ்பூன் அளவு கருஞ்சீரகம் சேர்த்துக்கலாங்க. இந்த கருஞ்சீரகம் நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்கும். அதே மாதிரி ரொம்ப நாளைக்கு நம்மளுடைய முடிகள் அப்படி கருமையாகவே இருக்கிறதுக்கு இந்த ஒரு கருஞ்சீரகம் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதையும் ஆயிலில் நம்ம சேர்த்தாச்சுங்க. அடுத்து 1/2 டீஸ்பூன் அளவு கருவேப்பிலை பொடிங்க. கருவேப்பிலையை நல்லா வறுத்துட்டு நான் பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இல்லை நீங்கள் பச்சை கருவேப்பிலை இருந்தாலுமே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டு நம்ம அரைச்சி சேர்க்கும்போது இன்னுமே நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? ஹேர் க்ரோத்துக்கு இந்த கருவேப்பிலை ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருமையாக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை பொடியையும் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நம்ம சேர்த்தாச்சுங்க. அவ்வளோதாங்க. இந்த 3 பொருட்களோட நம்ம ஒரு இலையை சேர்க்க போகிறோங்க. அந்த இலை நம்மளுடைய வெள்ளை முடிகளை நல்லா கருமையாக்கும். அதே மாதிரி சளி பிடிக்கிற பிரச்சனை இருக்கிறவங்க, சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஹேர் டே ஆயில் என்னால் தடவ முடியாது, ஹேர் ஆயில் வச்சு என்னால் தலை குளிக்க முடியல, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கற்பூரவள்ளி இலை ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க. கற்பூரவள்ளி இலை, இதை ஓமவல்லி இலை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது இதை நம்ம 50 mlக்கு ஒரு 4 இலை போட்டிங்கனாலே போதுங்க. இப்போது ஒரு 4 இலையை நான் எடுத்துட்டு நல்லா அப்படி பிச்சிடலாங்க. பிச்சுட்டு நம்ம சேர்த்துடலாம். சேர்த்த உடனேயே நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாங்க. இந்த சூடுலேயே இந்த இலை நல்லா மொறுமொறுனே ஆயிடுங்க. இந்த ஹேர் டே ஆயிலை நீங்கள் வடிகட்டணும் அவசியமே இல்லைங்க. இந்த இலை அதில் ஊறிக்கிட்டே இருக்கும்போது இதோட இலையோட பயன் நம்மளுக்கு இந்த ஹேர் டே ஆயிலில் 100% இறங்கும். ஸோ நம்மளுக்கு சளி பிடிக்கிற பிரச்சனை இருந்தாலும், வெள்ளை முடி பிரச்சனை இருந்தாலும், தலைமுடி உதிர்வு பிரச்சனை இருந்தாலும், எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும், நம்மளுடைய முடி சம்பந்தமான பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த ஒரு இலை பார்த்துக்கோங்க. இந்த ஹேர் டே ஆயிலை நம்ம பாட்டிலில் அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு நாள் பூரா இந்த ஹேர் டே ஆயிலை இந்த இரும்பு கடாயிலே வச்சுக்கிடுங்க. இல்லை இந்த இரும்பு கடாய் உங்களுக்கு வேஸ்ட்டு, யூஸ் பண்ண போகிறதில்ல ஃப்யூச்சரில் அப்படின்னா இதை அப்படியே தட்டு போட்டு ஒரு
துணி போட்டு மூடி அப்படியே கூட வச்சிடலாங்க. இரும்பில் இருக்கும்போது இன்னுமே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். நம்ம தேவையான போது மட்டும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்பூனில் எடுத்துட்டு வடிகட்டிட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாங்க. டபுள் பாயில் மெத்தடில் சூடு பண்ணிக்கிட்டும் நீங்கள் செய்யலாம். அது வந்து உங்களுடைய நேரத்தை பொறுத்தது, உங்களுடைய கன்வீனியன்ட்டை பொறுத்தது. ஓகேவா? ஆனால் நீங்கள் நல்லா சூடு பண்ணிவிட்டு மிதமான ஒரு சூட்டில் ஹேரில் அப்ளை பண்ணும்போது ரிசல்ட் வந்து உங்களுக்கு செம்மையாக கிடைக்கும். ஹேர் க்ரோத் கடன்னு வளருங்க. கண்ணை திறக்கிறதுக்குள்ளே வளருன்றுவாங்கள்ல, அந்த மாதிரி கூட வளர சான்சஸ் இருக்குது. நீங்கள் இந்த ஒரு ஹேர் டே ஆயிலை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறலாம். ஒரு நாள் பூராவே இதை வந்து இரும்பு கடாயில் வச்சிடலாம். இல்லை நீங்கள் அப்படியே வந்து ஒரு மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம். நல்லா ஆறட்டும். ஓகேவா? இந்த ஹேர் டே ஆயிலை எப்படி பயன்படுத்துறது, எந்த டைமில் யூஸ் பண்ணுறது, வாரத்துக்கு எத்தனை முறை யூஸ் பண்ணலாம், இதெல்லாம் வந்து இதை ஆறட்டும். அதுக்கப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேங்க. ஹேர் டே ஆயிலை அப்ளை பண்ணியும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா ஆறிடுச்சு. இப்போ நான் ஒரு குட்டியாக ஒரு கடாய் வச்சுருக்கேன், இரும்பு கடாய். அதில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த கடாய் வந்து நான் யூஸ் பண்ண போகிறதில்ல எப்பயுமே, அதனால் இதிலேயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நான் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். வேணுங்கிற போது மட்டும் நம்ம இந்த வந்து ஒரு பவுலில் வந்து சில்வர் பவுலாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம தேவையான அளவு மட்டும் நீங்கள் வடிகட்டி எடுத்துக்கோங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு இந்த திப்பியை வந்து மறுபடியும் இதிலேயே போட்டுருங்க. நல்லா ஊறிக்கிட்டே இருக்கட்டும் எப்பயுமே. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம டபுள் பாயில் மெத்தடில் சூடு பண்ணிக்கலாம். ஓகேவா? சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நல்லா கை நிறைய எடுத்து ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி நல்லா வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே 1 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் தலையில் வச்சுக்கலாங்க. உங்களுக்கு வந்து சளி பிடிக்குன்ற பயம் வேண்டாம். ஏன்னா நம்ம இதில் சேர்த்துருக்கிற கற்பூரவல்லி இலை வந்து நம்மளுடைய சளி பிரச்சனைக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? செய்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் வீட்டில் என்ன ஷாம்பு, மைல்டு ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அதை போட்டு நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நம்மளுடைய சேனல்லையே கெமிக்கல் ஷாம்பையே நம்ம ஹெர்பலாக மாற்றிட்டு எப்படி அப்ளை பண்ணுறதுன்றலாம் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நல்லா தலையை காய வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. இந்த மெத்தடை வந்து வாரத்தில் 2 வாட்டி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ஹேர் டே ஆயிலை வாரத்தில் 2 வாட்டி நீங்கள் அப்ளை பண்ணிட்டு வரும் பொழுது 1 மாதத்துலேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியுங்க. முடி வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகும். வெள்ளை முடிகள்லாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்கங்க. ஹேர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கடன்னு வளர ஆரம்பிக்கும். இந்த ஹேர் டே ஆயிலை நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரிப்பேர் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.